உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வியாபார கப்பல்கள் இந்தியாவில் இருக்கும் அழகிய கடற்கரை முசிறிக்கு வந்த காலம் அது. உலகத்தையே ஈர்க்கக்கூடிய விலை மதிப்பே இல்லாத மிளகின் வாசனை கப்பல்களை எல்லாம் பரந்த பல பெருங்கடல்களை தாண்டி இழுத்து கொண்டு வந்தது. அதற்கு ஈடாக உலகம் முழுவதிலிருந்தும் வந்த தங்க நாணயங்கள் இந்த மண்ணில் மழையாய் கொட்டின. அதனால் இந்தியாவிலேயே அதிக தங்கம் புழங்கிய இடமாக மாறியது திரிசூர். உலகமே இங்கு வியாபாரம் செய்ய வந்தபோது அறிவில் சிறந்தவரான சக்தன் தம்புரான் புனிதமான இந்த கோயிலை சுற்றி திரிசூரை உருவாக்கினார். இவ்வளவு பெரிய பொக்கிஷமான தங்க குவியலை அழகான நகைகளாக மாற்றி உருவாக்க பொற்கொள்ளர்களும் வணிகர்களும் இங்கு வந்து குடியேற ஆரம்பித்தனர். புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன்ற சக்தன் தம்புரான் தன் ராஜ்யத்தின் செல்வம் பெருக வர்த்தகம்தான் வழி என்று புரிந்து கொண்டார். இன்றும் இந்தியாவின் தங்கத்தின் தலைநகர் திரிசூர் என்றால் ஆச்சரியம் ஏதுமில்லை. இவர்தான் இந்த புரட்சிக்கு வித்திட்ட ஜோஸ் ஆலுகாஸ், இந்தியாவின் தங்க நகை துறையின் முன்னோடி. 19 வயசிலேயே இவரது துணிவுமிக்க முயற்சி புரட்சியை ஏற்படுத்தியது. ஜோஸ் ஆலுகாஸ் வந்த தருணத்திலிருந்தே இந்தியாவின் தங்க விற்பனை துறை புது அத்தியாயத்தை உருவாக்கியது. ஜோஸ் அவர்களின் தந்தையார் குடை தயாரிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தார். ஜோஸ் பள்ளியை விட தனது தந்தையின் நிறுவனத்திலேயே அதிக நேரம் ஈடுபட்டார். டே ஜோஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்றும் படிக்காம இருக்கிறத விட நல்லது இங்க இருந்து வியாபாரத்தை கத்துக்கிறது. கத்துக்க. ஆலுகா வர்கீஸ் என்ற தனது தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்ட முதல் முக்கியமான பாடம் இதுதான். அது அவரது வாழ்க்கையை மாற்றியது. குடைகளுக்கான இந்த கடை பொற்கொள்ளர்களின் கடைகளுக்கு நடுவே அமைந்திருந்தது. ஜோஸின் கவனம் குடை வர்த்தகத்தை விட நகைகளை உருவாக்குபவர்களின் மேல் இருந்தது. அப்போதெல்லாம் வாடிக்கையாளர்கள் தங்கத்தை கொண்டு வந்து தங்கள் விருப்பத்திற்கேற்ப நகைகளை செய்து கொள்வார்கள். தான் இந்த முறையை மாற்றி அமைத்தால் அற்புதமான ஒரு வர்த்தக வாய்ப்பினை பெற முடியும் என ஜோஸ் நினைத்தார். தங்க நகைகள் மீது பெருகி வரும் டிமாண்ட், பொற்கொள்ளர்களிடம் குவியும் கூட்டம், இதெல்லாத்தையும் பார்த்து ஜோஸ் ஆலுகாஸ் இதில் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டார். ரெடிமேட் ஜுவல்லரியை வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விற்கும் பயணத்தை துவங்கினார். அவரே ஒரு நடமாடும் தங்க நகை விற்பனையாளராக மாறினார். அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவரது துணிவு மட்டுமே. 1964 ஆலுகாஸ் ஜுவல்லரி. ஜோஸ் ஒரு புரட்சிகரமான கான்செப்டை அறிமுகப்படுத்தினார். அது பல ரகங்களிலான தங்க நகைகளை ஒரே ஷோரூமில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் முயற்சியாகும். So, அங்க ஆரம்பிச்சது ரெவல்யூஷன், ரீட்டைல் ஜுவல்லரி ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஜோஸின் நாயகன் வணிகத்திற்காக ஒரு நகரத்தை உருவாக்கிய சக்தன் தம்புரான். பல ஆண்டுகளுக்கு பின் இந்நகரத்தில் தங்க விற்பனை துறையில் ஒரு புதிய நாயகன் உருவானார். அவர்தான் ஜோஸ் ஆலுகாஸ். திரிசூரின் 2வது ஷோரூம் பெரியது மட்டுமல்ல, நாட்டிலேயே மிகப்பெரிய ஜுவல்லரி ஷோரூமாக திகழ்ந்தது. திரிசூரில் கேரள மாநிலமே ஒன்று கூடியது. மக்கள் மிக பெருமையாக அழைத்தனர்,
ஜோஸ் ஆலுகாஸின் புதிய ஷோரூமை ஒரு கோல்ட் சூப்பர் மார்க்கெட் என. 1990இல் ஜோஸ் புதிய வர்த்தக வாய்ப்பினை கண்டறிய துபாய்க்கு வந்தார். அவர் ஆலுகாஸை ஒரு சர்வதேச பிராண்டாக ஆக்கும் கனவை கண்டிருந்தார். துபாயில் அவர் தூய மஞ்சள் தங்கத்தின் உலகளாவிய தர நிர்ணயத்தை கண்டார். கல்ஃப் ராஜ்யத்தில் இதற்கான அரிய வாய்ப்பினை கண்டு ஜிசிசி முழுவதும் ஷோரூம்களை துவக்கினார். கல்ஃப் தரத்திலான மின்னிடும் தூய தங்கத்தை ஆலுகாஸ் ஜுவல்லரி மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வர தீர்மானித்தார். 916 ஹால்மார்க் தங்க நகைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தரமான தங்கத்தை அளித்த முதல் நபர் ஜோஸ் அவர்கள்தான். பிறகு ஜோஸ் தமிழ்நாட்டின் பிரதான நகரமான மதுரையில் கால் பதித்தார். மதுரை, அதன் மக்கள் மற்றும் மதுரை மீனாட்சி கோவிலின் தெய்வீக உணர்வு ஆகியவை இவருக்கு புது உத்வேகத்தை அளித்தன. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே தமிழ்நாட்டின் முதல் ஷோரூமை அவர் துவக்கினார். அங்கிருந்து அவர் கைராசி, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா என தென்னிந்தியாவின் அனைத்து இடங்களுக்கும் பரவியது. அவருக்கு நேர நெருக்கடி இருந்தாலும் ஜோஸ் தனது நண்பர்களை 5 விளக்கு மார்க்கெட்டில் மாலை நேரத்தில் சந்திப்பார். அவருக்கு ஆழ்ந்த கலை ரசனையும் இருந்தது. கேரளாவின் கலாச்சார தலைநகரமாக இருந்த திரிசூர் செழிப்புடன் இருந்தபோது ஜோஸ் தியேட்டர் குழுக்கள் மற்றும் கலாச்சார சங்கங்களை ஆதரவளித்து வந்தார். திரிசூருக்கு சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டிகளை கொண்டு வந்தது ஜோஸ் அவர்கள்தான். இதனால் கேரள மக்களின் மனதை வேகமாக ஈர்த்து விட்டார். ஐயம் விஜயன் போன்ற வீரர்களுக்கு பக்கபலமாக இருந்ததோடு வளரும் வீரர்களுக்கு ஆதரவு அளித்தார். ஜோஸுக்கு எல்லாமே வர்த்தகம்தான் என மக்கள் கூறுவதுண்டு. ஆனால் அவரை கேட்டால் தெரியும் அவரது குடும்பம் மீது அவர் வைத்துள்ள மதிப்பு. ஜோஸுக்கு வாழ்க்கை என்பது அன்பிலும் அக்கறையிலும் பூத்து குலுங்கும் ஓர் புன்னகை. அவரது வர்த்தகத்தால் அவருக்கு ஓய்வு நேரமே கிடைத்ததில்லை. இன்று அவரோட நிறுவனத்தை அவரது மகன்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வர்கீஸ், பால் அண்ட் ஜான் அவர்களோட நிர்வாகத்தில் ஜோஸ் ஆலுகாஸின் பாரம்பரியம் செழிப்பாக இருப்பதை அவர் காண்கிறார். இன்று ஜோஸ் ஆலுகாஸ் பிராண்ட் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் மதிப்பு வாய்ந்ததாக உள்ளது. இப்பவும் பானர்ஜி கிளப், காஃபி ஹவுஸ், தேக்கிங்காடு மைதானத்தில் அவர் தன்னோட பழைய நண்பர்களை சந்திப்பது நாம் பார்க்கலாம். ஒரு சாதாரணமானவர் போல். அவருக்கு பாதுகாப்பாளர்கள், பவுன்சர்கள் இல்லை. திரிசூர் மக்களின் மீதான அவரது அன்பும் நம்பிக்கையும் ஆழமானது. மேலும் இந்த அன்பை மக்கள் இவரிடம் முழுமையாக பிரதிபலிக்கின்றனர். ஜோஸ் ஆலுகாஸ் இப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஒருவரை மிகச் சிறந்தவராக எது ஆக்குகிறது என்று நான் யோசித்ததுண்டு. அது கடின உழைப்பா, துணிவா, விடாமுயற்சியா, அல்லது எளிமை மற்றும் நேர்மையா?
உள்ளிருந்து ஒளிரும் ஒருவரை எந்த ஒரு இருளும் தோற்கடிக்க முடியாது. ஜோஸில் உள்ளது அந்த ஒளிதான். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஜோஸின் வாழ்க்கை இதுதான். கோல்ட், தனி தங்கம்.